பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, வளங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, நிலங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இன்றைய தினம் இலங்கை கடற்படையால நாகப்பட்டினத்தை சேர்ந்த கடலோர மக்கள் 11 பேர் இன்னைக்கு பிடிபட்டு இருக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி 12 பேர், அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி 15 பேர். மொத்த தமிழ்நாட்டு கடலோர மக்கள் மீனவர்களையும் கொண்டு போய் இலங்கையிலேயே அடைச்சு வச்சிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். போராட வேண்டிய வேலையே இருக்காது. பாருங்க, ஒவ்வொரு முறையும் இவங்க பிடிப்பாங்க, இவர் கடிதம் எழுதுவார். அவங்க பிடிப்பாங்க, இவர் கடிதம் எழுதுவார். அவங்க பிடிப்பாங்க, இவர் கடிதம் எழுதுவார். இந்த உத்தியோகத்தை எங்கள்கிட்ட கொடுத்துட்டு நீங்க மீன் பிடிக்க போங்க. ஒரு 2 நாள் கடல் மத்தல்ல ஒரு ஓரமா போட்டு அந்த கரை ஓரம் நின்று பாருங்க. அப்ப தெரியும் எங்களோட வலி என்ன, வருத்தம் என்ன. அப்படி இன்னொரு பக்கம் எங்க பார்த்தாலும், நீங்க எங்க திறந்தாலும் சரி, கொல்கத்தால ஒரு சம்பவம் நடந்தது. அதை தாண்டிய பிரச்சனைகளும் சம்பவங்களும் இங்க தமிழ்நாட்டில் நடந்து கொண்டே இருக்கு. இங்க தஞ்சை மாவட்டத்துல பாப்பாநாடுல ஒரு பிள்ளையை பாலியல் வன்கொடுமைக்கு, கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குனாங்க. என் ஊரின் பக்கத்து ஊர் வடக்கு பொய்கை நல்லூர்.